தந்தை இறைவன் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டியிருக்கின்றார். ஆமென். தந்தை இறைவனுடைய திட்டத்தின் படி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை கொடூரமான மரணத்துக்கு கொடுத்தார். ஏன் இயேசு கொடூரமான மரணத்தை அடைந்தார்? நன்றாக நீங்கள், நான் பிரசங்கம் பண்ண வரவில்லை, என் அனுபவத்தோடு இன்றைக்கும் நேற்றும் இன்றும் மாறாத உயிருள்ள தந்தை, நமக்காய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா, பெந்தெக்கோஸ்து நாளின் போது இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், அபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள், செங்கடலை கடக்க சென்று எதிரிகளை அடித்த கடவுள், 40 ஆண்டுகள் மன்னாவை தொடர்ந்து சரியான நேரத்தில் மக்களை போஷித்த கடவுள், தானியேல் என்ற ஒரு மகன் சிங்கக்குகையில் இருந்த பொழுது சிங்கங்களின் வாயை கட்டி போட தூதர் கூட்டத்தை அனுப்பிய அதே கடவுள், இன்றைக்கு உங்களில், என்னில், இந்த தல திருச்சபை கோட்டுச்சேரியில், நம்முடைய பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம் கடவுள் உயிருள்ள கடவுள், வல்லமை மிக்க கடவுள், அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடிய கடவுள். அந்த கடவுள் எங்கே இருக்கின்றார்? உங்களில் வாடுகின்றார், என்னில் வாடுகின்றார். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை ஏவாள் பறித்து சாப்பிட்டாள். எப்போ அவ பறித்து சாப்பிட்டாளோ, சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாளோ, கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனித உடலுக்குள் பிசாசு நுழைந்தான். ஏன் அன்னை மரியாள் தன்னுடைய ஒரே மகனை ரத்தம் சொட்ட சொட்ட கொடூரமான மரணத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பரிகார படியாக கொடுத்தார்கள். கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனித உடலுக்குள் பிசாசு நுழைந்தான். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:26-28 நாம் வாசிக்கின்றோம். ஆதலால் கடவுள் அவர்களை வெட்கக்கேடான இச்சைகளுக்கு கையெடுத்து விட்டார். அதன் விளைவாக அவருடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தியால் பற்றி எறிந்தார்கள். ஆண்கள் ஆண்களுடன் வெட்கத்துக்குரிய செயல்களை செய்து தாங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்றுக் கொண்டார்கள். கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக பாவனையாக படைத்தார். சாத்தானுக்கு உடல் கிடையாது, மனித உடலுக்குள் புகுந்தான். மனிதன் மிருகமாக மாறினான். அது மட்டுமல்ல, அவன் செய்த பாவத்திற்கு தன் உடலிலேயே அவன் கூலியை பெற்றுக் கொண்டான். இன்னைக்கு தெரியுமா, யாருக்கு என்ன வியாதினே டாக்டருக்கு தெரியாது. நான் மருத்துவ பணி தான் செய்து கொண்டிருந்தேன். 99% என்ன வியாதி என்று தெரியாது. இன்றைக்கு அநேக மக்கள் வருகிறார்கள், வியாதி, டாக்டர்கிட்ட போனா ஒண்ணு இல்லை. காரணம் என்ன? பாவத்தின் விளைவு, பிசாசு உள்ளே இருக்கான். ஆகையால் தான் இயேசு பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டவராய் இருந்தார். திருத்துதர் பணி 10:38 வாசிக்கின்றோம். திருத்துதர் பணி 10:38, கடவுள் அவருக்கு, இயேசுவுக்கு பரிசுத்தாவியையும் அதன் வல்லமையும் கொடுத்து அபிஷேகம் செய்தார். கடவுள் அவரோடு கூட இருந்ததால் அணுகி துன்புறுத்தி அனைவரையும் சுகப்படுத்தி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உயிருள்ள கடவுள், இயேசுவை வழிநடத்திய கடவுள். அதே கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார். முதலாக அன்னை மரியாளிடம் இறங்கி வந்தார். ஆமென், ஆமென். ஏங்க இறங்கி வந்தாரு? மனுஷ மிருகமா போயிட்டான். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்கின்றோம். பூணியறிவின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை வேசித்தனம், கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சுனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, கடியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் சொல்லி மீண்டும் எச்சரிக்கிறேன். இந்த சுபாவம் சாத்தானுக்குரிய சுபாவம்.